வாசிப்போம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை, நான் இப்போ உங்க கூட இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? உங்கள் கூட இருக்கிறேன். உங்களை விட்டுட்டு ஒரு நாள் என்ன செய்வேன்? போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் உங்களை என்ன செய்வேன்? என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு வெகுமதி, ஒரு பெரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தேர் இஸ் a reward. ஆண்டவர் ரிவார்ட் கொடுக்குற ஆண்டவர். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் கிரியைக்கு தக்கதான பலன். தேர் இஸ் அக்கார்டிங் டு யுவர் டீட்ஸ். உன்னுடைய கிரியைக்கு தக்கதான பலன் கர்த்தர் கொடுக்கிறார். எப்பொழுது என்றால், கர்த்தர் ஒரு நாள் பூமியிலே இறங்கி வந்து, நீங்கள் என்னெல்லாம் அந்த பூமியில் செஞ்சுருந்தீங்க என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே பரலோகத்தில் ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறாரு. எப்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் எழுத முடியும்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ தூதரை நியமித்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ தூதர்களும் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியும், தேவ தூதர்களுக்கு தெரியும். என்ன பார்க்குறீங்க, தேவ தூதர்களுக்கு தெரியும். என்ன பேசுகிறீங்க, தேவதூதர்களுக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் பேசுகிற எல்லா மொபைல் கான்வர்சேஷனும் ரெக்கார்ட் ஆகுது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பேசுகிற எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஏற்கனவே ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பேன். ஒரு போலீஸ் கேஸில் சில வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு பெரிய ஒரு இதில் அந்த மொபைல் ஃபோன் கான்வர்சேஷன் எங்களுக்கு தேவைப்பட்டது. அப்போது காவல்துறைக்கிட்ட நாங்கள் கேட்கும் பொழுது அவங்க சொன்னால், நீங்கள் கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. அந்த குறிப்பிட்ட கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. அப்போ அந்த கோர்ட்டு ஜட்ஜு பர்மிஷனோட, அவங்களோட ஆர்டரோட என்ன பண்ணோம், அதை கொண்டு போய் அந்த ஆர்டரை அந்த அந்த செல்ஃபோன் கம்பெனியில் கொடுத்த உடனே அவங்க பாருங்கள், 3 வருஷத்தினுடைய அந்த கான்வர்சேஷனை எவ்வளோ பணம் கட்டினாங்க அதுக்கு. 3 வருஷம் பேசின அவ்வளோ காரியத்தை எத்தனை வருஷத்துக்குள்ள ரெக்கார்டு இருக்குது? ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பணம் கட்டிட்டிங்கன்னா 3 வருஷம் அவங்க பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுங்க. என்னன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது, எஸ்எம்எஸ் அனுப்பிச்சது, ஆச்சரியமாக இருக்குது. 3 வருஷம் அதெல்லாம் எவிடன்ஸாக எடுத்து கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. அவங்க பேசின எல்லா காரியத்தையுமே இன்றைக்கி ஒரு செல்ஃபோன்காரங்க, நீங்கள் வாட் பேசினுக்கிறீங்க, நீங்கள் வாட் எஸ்எம்எஸ் பண்ணினுக்கிறீங்க, என்ன நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க உங்களுக்கே ஞாபகம் இல்லை, ஆனால் கம்பெனியில் அங்கே ரெக்கார்ட் ஆகுது. அதுபோல் பிரியமான தேவட ஜனமே, ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னா, அதை காட்டும் பரம எருசலேமுடைய அரசாங்கத்தில் நீங்கள் நினைக்கிற காரியத்தை கூட அங்கே எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அதுக்கு பின்னால் என்ன, வாட் இஸ் அதுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் என்ன? பாஸ்டர் பிரைஸ் லார்ட், சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, அப்படியே ரொம்ப தாங்குவாங்க, ரொம்ப விசாரிப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு காரியம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அண்ணா எப்படின்னா இருக்கிறீங்க, உங்களை தானே யோசனை இருக்கிறேன். அண்ணா ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தான் நான் ஜோபம் பண்ணுறேன். அண்ணா பயப்படாதீங்கண்ணா, ஐயோ ஆண்ணா போனான்னுவாங்க. ஒரு 6 மாதம் கழித்து ஒரு ஃபோன் வரும், அண்ணா எப்படின்னா இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறேன். அண்ணா ஒரு காரியம் என்ன சொல்லுங்கள், அண்ணா ஒரு 10 லட்சம் கொடுங்கண்ணே. எவ்வளோ? 10 லட்சம் கொடுங்கண்ணே, ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்போது நம்ம பதில் என்ன தெரியும்ல, நீ உனக்கு பணம் கஷ்டம், சாப்பாடு இல்லைன்னா வா, 1 மூட்டை அரிசி, 5 கிலோ பருப்பு, 5 லிட்டர் எண்ணெய், 2 பாக்கெட்டு உப்பு, நான் மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்துறேன், வேறு நெக்ஸ்ட்
என்னண்ணே கொஞ்சம் பாருங்கண்ணே. யோ, பணம் கொடுத்து இது வரைக்கும் எனக்கு யாருக்கும் திருப்பி வந்ததே இல்லை. அதனால் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், இது ஏன் பணம், கத்தர் கொடுத்த பணம், யாருக்கு நான் கொடுங்க, நாம் சேடு கிடையாது, நாம் மார்வாடி கிடையாது, நீ ஆண்டவர்கிட்ட கேளு. அடுத்த நாள் என்னது ஃபோனே ஸ்டாப் ஆகிடும், ஃபோனே வராது. எங்கேயாவது பார்த்தாலும் நல்லா இருக்குங்க ஆஃப் போயிடுவாங்க. ஏன் காரணம் என்ன? 6 மாசமா டெய்லி ஃபோனு, வாட்ஸ்அப்பில் அண்ணா ஹவ் ஆர் யூ. என்ன காரணம்? என்ன காரணம்? இத்தனை 6 மாசம் எதிர்பார்த்த காரியம் என்ன? எதிர்பார்த்தது என்ன? காசுக்காக. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? முடியாதுன்னா அவ்வளோதான், அப்டேட் பிரேக். இதாங்க உலகம், இதான் உறவு. ஆனா இதை கூட ஆவியானவர் எதிர்பார்க்கிறாரு. நீ ஏன் ஜெபிக்கிற? ஆண்டவருக்கு தெரியும். ஏன் உபவாசிக்கிற? ஆண்டவருக்கு தெரியும். 2 காரியங்கள் இருக்கு, டெரிஸ்டோரியல் அண்ட் செலிஸ்டியல் என்ற 2 காரியம். அதாவது டெரிஸ்டோரியல் என்றதான ஒரு வார்த்தை இந்த பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய எல்லா காரியங்களே இன்னைக்கு மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கான். பூமிக்கு வாழ வேண்டும் என்று இன்னைக்கு மனிதன் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். பூமிக்குரிய காரியங்களை கத்தடத்திலே எடுத்துக்கொள்ளும்படியாய் கத்தடத்திலே சேருகிறார்கள். அருமையான தேவ ஜனமே, அதுவல்ல. இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு, செலிஷியல், அதாவது விண்ணுக்குரிய காரியங்கள். நாம் விண்ணுக்குரியவர்கள், நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம் இந்த பூமியில நிரந்தரமாக இருப்பது இல்லை. கொஞ்ச காலம் இருந்துட்டு கொஞ்ச காலத்தில் நாம் இன்னும் ஆண்டவரத்தில் போய் சேர போகிறோம். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கிறது? புல்லின் பூவை போல இருக்கிறான். காலையில பூர்க்கிறான், மாலையில் அது இருக்கிற இடம் தெரியல. ஆஹா ஓஹோ, வீடு என்ன, பங்களா என்ன, பேர் என்ன, ஒரே பணம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வீடு இருக்குங்க, பெரிய வீடை கட்டுங்க, விருந்தாளி நண்பர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்போம். இதை நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சோம். அண்ணன், மாமா, சித்தப்பா, ஊர்லேருந்து எல்லாம் வருவாங்க, பொங்கி போடுறதும். எத்தனை வேலைக்காரங்க, ஒரு வாரத்துக்கு எத்தனை கிலோ கறி. ஊழியக்காரங்க வந்தாங்க, போனாங்க, போற்றினார்கள், புகழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, உறவு கொண்டாங்க, கூப்பிட்டாங்க, அழைத்தாங்க, விருந்தாளியாக எங்களை கூப்பிட்டாங்க, எங்களை சீஃப் கெஸ்டாக வச்சாங்க. சும்மாவா? இது இருந்தது, வியாபாரம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னால் வந்தோடனே ஒருத்தரும் இல்லைங்க. ஏன்னா அவளிலேயே கூட வரல. இதான் சத்தியம், இதான் உண்மை. துபாய்க்கு போங்க, மாதம் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிங்க, வரும்பொழுது தங்கத்தை கொண்டு வாங்க, எல்லா வீடுகளுக்கும் எல்லாம் ஒரு பொருள் கொடுங்க. அண்ணா என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கண்ணே, அண்ணா வாங்கண்ணே, அண்ணி வாங்க, மதனி வாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத பேருக்கப்போ யாருமே சட்டம் பண்ண மாட்டாங்க. தேவட ஜனமே, அது இந்த விண்ணுக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். இன்னும் சொத்து சேர்க்கணும், இன்னும் சொத்து, இன்னும் காசு, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அவர்கள் விண்ணுக்குரியவர்கள் அல்ல, அவர் பூமிக்குரியவர்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களை தன் ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டாரு? சேர்த்து கொள்ள மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. யூ மே பி a குட் கிறிஸ்டியன். நீ நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவனா இருக்கலாம். ஆனா உலகத்துக்குரியவனா இருக்கும் பொழுது அவர் கட்டின வீட்டுக்குள்ளே வர முடியாது. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க இல்ல? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல? என்ன 2 போனா 2 ஆசீர்வாதமா 2 வார்த்தை பேச மாட்டாரா? உங்களுக்காக ஆண்டவர் பெரிய மாளிகை வச்சிருக்கிறாரியா, பெரிய பிரம்மாண்டமான நகரத்தை கத்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். பின்னால் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே பிரவேசிக்கிறது தான். இப்போது அமெரிக்காக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம என்ன போட் எடுத்துகிட்டு போக முடியுமா என்ன? இல்லை பஸ்ஸை பிடிச்சிட்டு போக முடியுமா என்ன? என்ன பண்ணணும்? விசாக்கு அப்ளை பண்ணணும். விசாக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துறதுக்கே அது இன்னைக்கெல்லாம் 1 வருஷம் மேலே ஆகுது. சிலலாம் 1.5 வருஷம்லாம் காத்துனுங்கிறாங்க. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யர் டர்ன். உனக்கு சந்தர்ப்பம் வருவதற்கு 1 வருஷம் வெயிட் பண்ணணும். போனோடனே அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லணும். உங்களுடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் அங்கே இருக்குது. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, நீங்கள் சொல்லலாம் நான் அங்கே வேலை செய்கிறேன்னு, ஏதோ ஒரு பெரிய கம்பெனி சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே நீ பொய்யை பேசினா அங்கே காட்டிடும். கேட்குறான், உன் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு கேட்குறான்.
வாட்ஸ் எ டுடேஸ் பேலன்ஸ். அந்த நாட்கள்லாம் அமெரிக்கா போகிறதுக்கு இவங்கிட்ட பணத்தை வாங்கி என்ன பண்ணுறது, ஒரு 20 லட்ச ரூபா பேங்க் பேலன்ஸை வச்சுக்கிட்டு காட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ அவன் க்ளோசிங் பேலன்ஸ் பார்ப்பான். அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். ஓஹோ குட், ஓ யூ வெரி ரிச் மேன், ஓகே குட், வேறு வீசா. இப்போலாம் அப்படி கிடையாது. நீங்கள் போகிறதுக்கு முன்னால் உங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்தாங்க ஜோயல் ஃபோன் எடுப்பா, அடிச்சுட்டே இருக்காங்க, என்னன்னு கேளு. உங்களோட எல்லா டீட்டெயிலும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் இங்கே கொஞ்சம் பாருங்க, இங்கே பாருங்க. சரி, இது பிசாசுடைய தந்திரம் இது. அதாவது 2 வார்த்தை கேட்குறதே பெருசு. அவர் ஃபோனை கொடுத்து அவர் வெளியே போகிறாரு, அதே ஜோயிலே பார்க்குறது. நம்ம ஊர் ஜனங்க எப்போ மாற போகிறாங்கன்னு தெரியலங்க. எல்லாம் யமஹா, சுசுக்கி எல்லாம் வச்சு ஓட்டினுங்கிறோம். இன்னும் அந்த மாட்டு வண்டி புத்தி போகல பாருங்க. கொஞ்சம் கவனிங்க, இங்கே கவனிங்க, என்ன நடக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கவனமாக இருக்கீங்களா? ஆவிக்குரியவன் சகலத்தை என்ன செய்கிறான், நிதானித்து அறிகிறான். மாம்ச ஜென்ம மனுஷன் என்ன செய்ய மாட்டான், நிதானிக்க மாட்டான். அவன் இந்த பூமிக்குரியவர்களே தான் யோசித்துன்னு இருப்பான். நாம் விண்ணுக்குரியவர்கள் வரவே மாட்டேங்குது இந்த பக்கம். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போ நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொன்னாக்கா, தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய இந்த ஸ்லாக்கியத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். அமெரிக்கா போகணும்னா முதல்ல இங்கே இருக்கிற வேலையை நீ விடணும். எனக்கு இங்கேயும் வேலை வேணும் அங்கேயும் வேலைன்னா முடியாது. உன்னை ஏமாத்தலாம், இப்போ ஏமாற்றவே முடியாது. ஒரு வாரத்தில் உன்னோட டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. உங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணிட்டாங்க. தட்டினா எல்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, ஒவ்வொரு அக்கௌண்ட்ல என்னென்ன பேலன்ஸ் இருக்கு, என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்றீங்க, கம்ப்ளீட்டாக வருது. மறைக்கவே முடியாது. உங்க பேர்ல எத்தனை கார் இருக்கு வந்துருது, ஸ்கூட்டர் இருக்கா வந்துருது, சிபில் ஸ்கோரிங் வந்துருச்சா, எத்தனை செக் ரிட்டர்ன் பண்ணிருக்கிறீங்க, எத்தனை செக் உங்களுக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு, கம்ப்ளீட்டா வந்துருது. மறைக்கவே முடியாதுங்க. இதுதான் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு எல்லாமே செட், எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, நான் கட்டின வீட்டுக்குள்ள நீ வரணும்னா இதான் கண்டிஷன். அப்போ கண்டிஷன் என்ன, அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:6 வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சதான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாய் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசி. நீங்க அதை மறக்க கூடாது. நான் இன்னைக்கு சபைக்கு வரேன், அதுக்கு பலன் உண்டு. 8:15 மணிக்கு வந்தவங்களுக்கு பலன் உண்டு, 8:30 மணிக்கு வந்தவங்களுக்கு பலன் உண்டு, 9 மணிக்கு வந்தவங்களுக்கு அதுக்கு ஒரு பலன் உண்டு, வராம இருக்கிறவங்களுக்கு அதுக்கும் பலன் உண்டு. இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்தில் நான் யோசித்த ஒரு 2-3 பேர் தான் வருவாங்க. என்ன வெள்ளிக்கிழமை ஜபம் இல்லைன்னு நம்ம சர்ச்சில் சொல்லியிருக்கிறோம். பார்த்தா 20-25 பேர் வந்துட்டோம். நான் தனியாக உட்காந்து 2-3 பேர் உட்காந்து நான் என் மனசில் தான் இருந்தது, ஒரு 4 சேர் போட்டு நான் உட்காந்து அந்த 4 பேரை கொஞ்சம் அனலாக்கி விட்டுடலாம் அப்படிதான் வந்தேன். பார்த்தா உட்காந்து இருக்காங்க, உட்காந்து அவங்க ஜெபத்தை நடத்த வேண்டியதாகி போயிடுச்சு. சனிக்கிழமை நேற்று வந்தேன். நேற்று பாஸ்டம்மா கொஞ்சம் சூப் குடிச்சிட்டு போங்க, உங்களுக்கு இவ்வளோ வீக்காக இருக்கீங்களே, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். பார்த்தா ஒரே ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போனாங்க. நான் யோசித்தேன் வந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு. அப்புறம் பார்த்தேன், சரி ரைட், ஒருத்தரும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு வெளியே வேலை இருந்தது, நான் மனசு போயிட்டோம். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை திரும்ப 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 சொல்லி 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 நினைவு கூறுங்க.
அவர் எனக்கு பலன் அளிப்பார் என்று நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். There is a reward for all your pains. There is a reward for all your failures. Amen, amen. எல்லா தோல்விக்கும் கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார். Hallelujah. எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார். எல்லா வேதனைக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. என்ன பலன் கொடுக்கிறாரு? நீ எப்படிலாம் வேதனையும் தோல்வியும் சகித்தாயோ, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகிக்கிற தன்மை என்ன இல்லை? இல்லவே இல்லை. போன வாரம் கூட வெள்ளிக்கிழமை ஜெபம் முடிச்சுட்டு போகிறோம். ஒருத்தன் வண்டிக்காரன் திட்டுறான் கெட்ட வார்த்தையிலே திட்டுறான். நீ அப்படி சுற்றி போயா? அங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கான். கொஞ்சம் ஓரம் பாப்பா போகிறேன், அப்படி போ. கெட்ட வார்த்தையில திட்டுட்டு இருந்தான். கம்முன்னு இருந்தேன், அமைதியாக இருந்தேன். ஒரு 3 நிமிஷம் நின்றுட்டு இருந்தேன். கரெக்டாக ஆட்டோ டிரைவர் வந்தார் சிஸ்டரை கூப்பிட்டு போகிறதுக்கு. என்கிட்ட பேசின மாதிரி அதே மாதிரி ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசினான். ஆட்டோ டிரைவர் இறங்கிட்டான். எடுறா வண்டியை, அதுக்கப்புறம் தான் எடுக்கிறான் வண்டியை. நம்ம ஐயோ உக்காந்து ஆண்டவர் என்ன அவன் அசைகிற மாதிரி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, என் மாம்சம் சொல்லுது மகனுக்கு கட்டத்தை அட்றா அவன் தலையிலே. ஆனால் என் கூட ஆவி சொல்றது நீ அமைதியாயிரு, அமைதியா பேசாத. ஏற்ற நேரத்தில் கத்த பாருங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் அனுப்புறாரு. சிஸ்டர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், பிரதர் ஒன்றும் பேசாதீங்கன்னா. அவன் காதலே வாங்கிக்கல, அடிக்க போயிட்டான். ரோட்டில் நிறுத்திட்டு சுற்றி போவா. என்ன நான் கேட்டாவாத என்ன திட்டினானோ அதுக்கு மேலே அவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் தான் வண்டி எரிச்சலோட. இது மாதிரி சில ஆவிகள்லாம் வரும். இந்த ஆவி எப்படி எது மூலிமா வரும் தெரியாது. உன் மனைவி மூலிமா வரும், புருஷன் மூலிமா வரும், பிள்ளைகள் மூலிமா வரும், பக்கத்து வீட்டுக்காரன் மூலிமா வரும். உன் விசுவாசத்தை சோதிக்க, உன் சமாதானத்தை கெடுக்க, உன் சந்தோஷத்தை சந்தோஷமா இருப்பீங்க பட்டார்னு எவன் மூலிமா எவன். இன்னைக்கு தான் உண்மையான ரட்சிப்புலாம் இல்லையே. அந்நிய பாஷை பேசுறதுல என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேரக்டர் உள்ள அந்நிய பாஷை தான் தேவனோடு பேசுற ரகசியம். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவன் பேசுறது அந்நிய பாஷை தான் ஒரிஜினல் அந்நிய பாஷை. பொய், பித்தலாட்டம், மாயமாலம், வெளி வேஷம் இதெல்லாம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசுறது அவன் பிசாசோட பேசுகிறான், தேவனோட அல்ல. கந்தரபந்தர 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 அந்தரபந்தர இந்திரபந்தரா. என்னையா அந்நிய பாஷை? நல்ல சுபாவம் கிடையாது. பொய், வேசித்தனம், விபச்சாரத்தனம், பாவம் உள்ள அத்தனையும் கசப்பையும் பைஸ்லாட் பாஸ்டர், பைஸ்லாட் பாஸ்டர், பைஸ்லாட் பிரதர், பைஸ்லாட் பிரதர் உள்ள வருத்தம், கோபம், எரிச்சலை வச்சுட்டு பைஸ்லாட் விளங்காது. அதான் அந்நிய பாஷை. யோ இதெல்லாம் என்னையாது? தேவனோட அல்ல, நீ பிசாசோடு பேசிக் கொண்டிருக்கிறாய். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறான். தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறவன் தேவனோட நடக்கிறவனா இருக்கிறான். தேவனோட சாதாரணமா நடக்கல, தேவனோட இணைந்து நடக்கிறான். வாக்கிங் வித் ஜீசஸ், வாக்கிங் வித் ஸ்பிரிட். கிறிஸ்துவை வைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதான் கிறிஸ்துவன். சொல்லுங்க, கிறிஸ்துவை வைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான் கிறிஸ்துவை உடையவன். ஞானசனம் எடுத்தவன். உங்க ஆட்டெல்லாம் தெரியுதா இன்ஸ்டாகிராம்ல நீ யாருன்னு? உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்துத யாருன்னு? உன்னுடைய செய்கை நீ யார் என்று காட்டுகிறது. இவர்கள் எல்லாம் தேவராஜ்யத்துக்குள்ள வர முடியுமா? ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியார் காசை கொடு, பணத்தை கொடு, ப்ராஜெக்டை கொடு, உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா பேசி உங்களை கர்த்தர்களோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க, நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய கரம் மேல் நிழலா இருக்கிறது. அப்படின்னா ஒரே அல்லேலூயா, ஒரே ஆமென். நமக்கு அதை சுட்டு போட்டாலும் வராத.
கர்த்தர்களை கைவிட மாட்டார். யார? கர்த்தரோடு நடக்கிறவங்கள, கிறிஸ்துவை வெளிப்படுவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரையா. அவரை சிலுவையை சுமக்கிறவர்கள் வரைக்கும் கர்த்தர்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என் பிரதர் சைடு அல்லேலூயா சத்தமே வர மாட்டாங்க. ரட்சிப்பு தான், அது ரட்சிப்பு இருந்தால் தானே வரும். ரட்சிக்கப்பட்டவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த சத்தம் மற்றெல்லாம் வரமாட்டேங்குது? எதையோ யோசனை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கட்டணம் மேலே விழுது, தன்னால கை என்ன செய்யுது? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தன்னால் உள்ள இருக்க ஆவி அல்லேலூயா சொல்லணும். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். அப்போ வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? பலனை அளிக்கிறாரு. அதே அதிகாரம் 16வது வசனத்துல வாசிங்க. 16வது வசனம். அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். இந்த உபத்திரத்தில இருக்கிற ஆதி முற்பிதாக்கள், இந்த 11ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யார் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, ஆபேல் ஆரம்பிக்கிறது. ஆபேல் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான், அவன் கொலை செய்யப்பட்டான். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு அவன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது, நோவா, ஆபிரகாம், இதெல்லாம் நீங்கள் அப்படியே வாசிட்டே வரும் பொழுது இவங்க ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இவங்கெல்லாம் எதை வாஞ்சித்தாங்க? பூமிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கல. இவர்கள் எதை வாஞ்சித்தார்கள்? மேலான காரியத்தை வாஞ்சித்தபடினாலே. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு தேவன் எண்ணப்பட்ட, தேவனுக்காக வாழ்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்யல? வெட்கப்படல. நீங்க இயேசுவை குறித்து சொல்றீங்களா? யூ டெல் அபவுட் ஜீசஸ், யூ ஷேரிங் தி லவ் ஆஃப் ஜீசஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ். நேற்று இயேசுவை குறித்து சொன்னாங்களான்னு சொல்லுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். நான் இயேசுவை குறித்து சொன்னேன். 1, 2, 3, 4. மீதெல்லாம் என்ன பண்ணீங்க? We never share about Jesus because we are not, நம்ம என்ன நினைக்கிறோம்? என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, போங்க. நேற்று நான் ஒருத்தருக்கு இயேசுவை குறித்து சொன்னேன். நான் ஆண்டோட அன்பை குறித்து பேசினேன். எனக்கு கிடைச்ச ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 3 நிமிஷம் அவன்கிட்ட ஆண்டோடைய அன்பை குறித்தும், ஆண்டோட வருகை குறித்தும், மரணத்தை குறித்தும் அவர் சொன்னார். ஃபாதர், என்ன இப்படி யாருமே கேட்டதில்ல ஃபாதர். அவர் கல்லறை சம்பந்தமான ஒரு வேலையை செய்கிறார். கல்லறைக்கு மேலே கல் வைப்பாங்களே, அதில் புதிக்கிற வேலை. அப்போ நான் கேட்டேன், பிரதர், அநேக பேரை நீங்கள் கல்லை செதுக்குறீங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கான்னு கேட்டேன். எல்லாருக்கும் தோற்றமும் இறப்புமே நீங்க செதுக்குறீங்க, எனக்கு ஒரு நேரம் வந்தா உங்களால் அதை செய்ய முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பா ஃபாதர் செய்கிறேன். என்ன ஃபாதர் நீங்க இவ்வளவு கூலா பேசுறீங்க மரணத்தை குறித்து? எனக்குள்ள இயேசு இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு போக நான் வாஞ்சிக்கிறேன். ஐ வாண்ட் டு கோ ஹோம். அவர் மேலே எங்கேயும் பார்க்குறாரு. நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது என் பின்னாலே வந்தார். என் கார் ஏற வரைக்கும் பின்னாலே வந்தார். கடைசி சொன்னார், ஃபாதர் என்னை இழுத்துட்டீங்க உங்ககிட்ட, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க ஃபாதர், என் பிள்ளைங்கக்கா ஜெபம் பண்ணுங்க. என் வீடு இந்த இடத்துல இருக்கு, கொஞ்சம் வரீங்களா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வரேன் பிரதர் நெல்சன், நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு, நான் வரேன். வித்தியாசமாக இருக்கீங்களே நீங்கள், என்னை சிந்திக்க வச்சிட்டீங்களே. ராத்திரி தூங்க மாட்டேன் போல. என்ன ஐயோ முதல்ல தட்டிட்டு, ஐயோ உங்களை தூங்க வைக்கிறதுக்காக இல்லை, சிந்திக்க வைக்கிறது இல்லை. இந்த சிந்திக்கிறது தான் எனக்கு அப்படியே தலையில் நொறுக்குன்னு விழுந்தது. இயேசு குறித்து சொல்லுங்க. இயேசு குறித்து நீங்க சொல்லாவிட்டால் நீங்க அவரை நீங்க என்ன சொல்றீங்க? அவரை you're denying him. You're denying Jesus. உன் நண்பர்கள் பேசுங்க.
வணக்கம் சார், சார் வணக்கம், காட் பிளஸ் யூ சார். அப்படி சொல்லும் பொழுது ஃபாதர் எப்படி இருக்கீங்க, அந்த சார்ன்ற வார்த்தை போய் என்ன வந்துடுது, ஃபாதர். நேற்று ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், தூத்துக்குடியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உண்மையான ஃபாதர் அவர், மற்ற ஃபாதர் மாதிரி நினைக்காத. அவர் பேச தயங்குறாரு, நடுங்கிறாரு. ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர், சொல்லுங்கள் ஃபாதர், உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஃபாதர், ஒரு நாளைக்கு உங்களை வந்து நான் பார்க்குறேன், வாங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இயேசுடைய அன்பு ரொம்ப பெருசு ஐயா, இயேசுடைய அன்பு ரொம்ப பெருசு. ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர். அந்த ஜெபத்தில் ஏன் அழுதுன்னு எனக்கே தெரியல. ஜெபம் முடிச்சுட்டு சொல்கிறாரு, ஃபாதர் சீக்கிரமாக நான் உங்களை வந்து பார்க்கணும், நான் உங்களை பார்க்கறதுக்குன்னே நான் அடுத்த வெள்ளிக்கிழமை நான் வரேன், நான் கண்டிப்பாக பார்ப்பேன், எனக்கு டைம் கொடுங்க, நான் வெள்ளிக்கிழமை வரேன், வர வெள்ளிக்கிழமைலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க ஃபாதர், எங்கள் ஊருக்கெலாம் வாங்க, எங்கள் வீட்டை வந்து பாருங்க, உங்கள் கால் படணும், எனக்கு இவரெல்லாம் தெரியும், இவருக்கெல்லாம் நான் பழகியிருக்கேன். அந்த இயேசுடைய அன்பை சொல்லும்பொழுது அவர்கள் தொடப்படுகிறார்கள். பணத்துக்காக ஒரு மனுஷத்தை பழகிறது இருக்கும், ஆதாயத்துக்காக ஒரு மனுஷத்தை பழகுவது இருக்கும். தேவனை முன்னெல்லாம் வைத்து அவர்களோட பழகும் பொழுது அவர்கள் அந்த அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க. டெல் அபவுட் ஜீசஸ். இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுகிறவர்களுக்கு அவர் கத்த சொல்றாரு, உங்களுக்காக ஒரு நகரத்தையே ஆயத்தம் பண்ணுகிறேன். அவரோட வாக்குத்தத்தம் பாருங்க. முதல்ல நான் உங்களுக்கு பலன் அளிப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு நகரத்தையே, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he will prepared, he has prepared a city, not a town, mansion, ஒரு பங்களா. அதற்கு யாருமே nobody in this world has owning a city. Vatican is a city, but it cannot be owned by a pope. அவருக்கு சொந்தம் கிடையாது, அதெல்லாம் விட்டுட்டு தான் போனோம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நீ எனக்காக வாழ்ந்தபடினாலே, எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே உனக்குன்னு நான் ஒரு நகரத்தையே ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், ஒரு மாளிகை கத்தர் ஆயத்தம் பண்ணுகிறார், ஒரு நகரத்தை கத்தர் கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு அதை வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கரல் நான் உயர்த்தி அசைத்து ஆண்டவர் காட்டுங்க, ஆண்டவரே அதுக்குள்ள நான் சேர்த்துக்குள்ள எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நகரம், ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். வானமும் பூமி ஒளிந்து போன அவருடைய வார்த்தையில் ஒரு எழுத்தாயிலும் உறுப்பாயிலும் ஒளிந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஆண்டவர் யாக்கோபு ஈசாக்கு கர்த்தர் நிறைவேற்றினார், நிச்சயமா நிறைவேற்றினார். பவுலுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதையும் கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். என்ன பாடுகள் பவுலோட வாழ்க்கையில், என்ன வேதனை! ஓ பெயின், பிசிக்கல் பெயின், ஸ்பிரிச்சுவல் பெயின். அது சொல்றார், நான் உங்கள் நிமித்தமாக கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார் பவுல். கள்ள சகோதரனால் வந்த பாடுகள், கப்பர் சேதத்தால் வந்த பாடுகள், கள்ள சகோதரர்கள் வந்த பாடுகள், என் சரீரத்தில் முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை சுமக்கிற வரைக்கும் பாடுகள், ஆனால் பாடுக்கு பின்னால் ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை நாம் இழந்துடக்கூடாது. அந்த மகிமைக்காக நாம் வாழணும். ஆமென். சிலுவை சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த மகிமை உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை யார் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் சொன்னது மாதிரி, ஆல் வார்ஸ், ஃபேமின்ஸ், ஆக்சிடென்ட்ஸ், low in spirit, sickness is all designed by the devil and Satan's, but it is been admitted. ஏன் தெரியுமா? உன்னை கர்த்தர் பொன்னாக விளங்கும்படியாய். ஹல்லேலூயா. உனக்கு இருக்க களிம்பெல்லாம் நீக்கும்படியாக, உனக்குள்ள இருக்கிற இந்த கசப்பு இதெல்லாம் முறுமுறுப்புலாம் போகும்படியாய். ஆமென். ஸ்தோத்திரம்.
எல்லாம் அடிச்சு 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 அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி இனிமேல் என்ன அடி வாங்குது இருக்கிறது. சில ரவுடிங்களுக்கெல்லாம் போலீஸ்காரன் அடிச்சு 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 அவன் அப்படியே எல்லாமே மறுத்து போயிருக்கும். அவன் உண்மை சொல்லவே மாட்டான். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் இடைப்படும் பொழுது கர்த்தரை நீங்க பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை பொன்னாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பொன்ன சுத்தமான பொன்னை கர்த்தர் தம்முடைய கையில வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:23 வாசிக்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிற ஒரு வார்த்தை என்றால், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய நகரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க, என்ன செய்யறது? நெருக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஆண்டவர். பூமியிலும் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிறார். பூமியில கர்த்தர் நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. நெருக்கம் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க தளர்ந்து போகவே போக கூடாது. விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்க. ஆமென். சோதர் இன்னைக்கு நான் ஒன்றும் சாப்பிடல. இன்னைக்கு மத்தியானம் நான் என்ன சாப்பிடணும் எனக்கு தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சாப்பிடக்கூடாதுன்னு என்ன மனசுல முடிவு வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான். காலையில் ஏஞ்சா 2 தோசை, நைட்டு தோசை 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 தோசை, கொஞ்சம் போல சோறு போதும். இது பீக்கில் இறங்கி இப்போ இது என்ன என் ஜீவன் என்ன செய்யுது? இப்போ இறங்குது. அப்போ நான் நிறைய தின்னு தொப்பையை வளர்த்து வாந்தி எடுத்து வயிற்றால போய் நான் படுக்கிறது காட்டிலும் கொஞ்சமாக சாப்பிட்டு சுகமாக இருப்பது எனக்கு அது விருப்பமா? இனி நான் முடி வளரணும், இனி எனக்கு கண் பார்வை கூடணும்னு சொல்லி அதை கூடி இதை கூடின்னு குடிச்சு எல்லாத்தையும் கெட்டு போகிறதுக்கு பதிலாக இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருக்குது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதுவரைக்கும் நடத்தினார், இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று நம்ம அந்த மனசோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் அது உங்களை பாதிக்கப்படாது. விசுவாசிக்கிறீங்க. எதுக்காக விசுவாசிக்கிறோம்? கர்த்தரோடு நடக்க போகிறோம். ஆண்டவருடைய முகத்தை பார்க்க போகிறோம். நான் அந்த மாளிகைக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆமென். அந்த நகரத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன். எனக்காக கர்த்தர் நகரத்தை வைத்திருக்கிறார். அந்த நகரம் எப்படிப்பட்டதுன்னு போனால் அந்த சப்ஜெக்ட் வேற போயிடும். அதனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. நெருக்கப்படுவர்களுக்கு அந்த நகரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நெருக்கப்படுவர்களுக்கு கர்த்தர் அந்த ஸ்தலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இந்த பூமியிலே புருஷனால நெருக்கம், மனைவினால நெருக்கம், உடன் பிறந்தவர்களால நெருக்கம், உங்களுக்கு பல நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனா நெருக்கத்தில் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? தளர்ந்து போகவே கூடாது. ஆமீன் என்ற வார்த்தை வரலையே. அப்படின்னா நீங்க தளர்ந்து போயிட்டீங்க. தளர்ந்து போனவங்களுக்கு அந்த இது என்ன கிடைக்காது? அந்த பாக்கியம் கிடைக்காது. தளர்ந்து போகாதீங்க. தளர்ந்து போயினா உங்க ஆபத்து காலத்தில் உங்க பலன் குறுகினதா இருக்கும். ஆவிக்குரிய பலன் இல்லைன்னா பறக்க முடியாது. அம்மா ஐயா, பறக்க முடியாது. ஆவிக்குரிய பலன் வேணும். நீங்க சொல்ற அல்லேலூயால உங்களுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னு தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பலன் எப்போதுமே இருக்கணும். அல்லேலூயா. ஜிம்முக்கு ஒருத்தன் போறேன்னா ஜிம்ல அவன் டெய்லி போயிட்டே இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் போறது, என்னைக்கோ ஒரு நாள்னா அவன் சீக்கிரம் செத்து போவான். You start something doing physical activities, that activities should be continued. அதை விட்டுட்டா செத்துருவான். நீங்க ஏன் நிறைய இந்த அந்த கேம் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தவங்களாம் டக்குன்னு செத்துறாங்கன்னா, அவங்க மொரடானோன்றதான ஒரு பெரிய கால்பந்து வீரனாக இருந்தான். பாருங்க, கால்பந்து ஆடுற விட்டுட்டான். கட்ட 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 கட்டன்னு என்ன, அவன் நடக்க கூட முடியல. அவன் இப்படிதான் இருந்தான். ஹார்ட் அட்டாக்ல செத்தே போனான். 52 வயசுல ஆள் அவுட்டு. அந்த 50s தான் அவன் செத்தான். ட்ரக் வேற, ஒழுங்கான வாழ்க்கை இல்லை, பல விதமான பாவங்கள் உள்ள வருகிறது. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி, அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆராதிக்கிறவங்க ஹல்லேலூயா வரும். சும்மா எல்லாருக்கும் வராதுங்க. ஆவிக்குரிய தான் ஒரு ஹல்லேலூயா வரும். தேவன் மேல அன்பு உள்ளவனுக்கு தான் ஒரு ஹல்லேலூயா வரும். அப்ப கூட ஹல்லேலூயா வரலையே. செத்தே போச்சு நினைக்கிறேன். ஆவி செத்தே போச்சு. பியாண்ட் ட்ரீட்டபிள் அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு. ஏன்? உலக கவலை,
இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு வரலையே. ஆவி போயிடுச்சு. திரும்பவும் ஆவி என்ன செய்யுங்க? உயிர்ப்பிப்பீங்க. ஆமென். உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? வர முடியும். பாருங்க, பிரசங்கம் பண்ணிட்டு தூக்கம் நல்ல ஜாமுன்னு, கவலையே இல்லை. கர்த்தர் பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நித்திரை கொடுக்கிறாரு. ஆனால் காது இல்லாதவன் தூங்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ எப்போ கேட்க முடியும்? கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து கொஞ்சம் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நல்ல கையை பிடிச்சி ஒரு குலுக்குங்க. இருக்கிற தூக்கம் சுத்தமா போவோம். நல்லா குலுக்குங்க. ஆடி உடைய இல்லைங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாங்கள் சில பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் போவோம். ஒருத்தர் வந்து எங்களுக்கு நடத்தினார். கரெக்டாக 1/2 hour முடிஞ்சோன்னா எல்லாம் பாஸ்டர்ஸை நிற்க சொல்லுவார். நிற்க வச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், பாஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பாஸ்டர்ஸ் தானே? ஆமாம், எல்லாம் பாஸ்டர்ஸ் தான். சரி, எல்லாம் வரிசை நிற்க வச்சார். நிற்க வச்சு பின்னால் முதுவை தட்டுங்கன்னாரு. நல்ல தட்டுங்க, நல்ல தட்டணும். சரி, முகத்தை பாருங்க. சரி, ஒவ்வொருத்தர் முகத்தை பார்த்து நின்னோம். நல்ல தலையை தட்டுங்கன்னாரு. கொட்டாதீங்க, தட்டுங்கன்னாரு. என்ன எதுக்கு தெரியுமா? அந்த மாதிரி பண்ணிகிட்டே தான் தூக்கம் வராதான். அவர் 1/2 hour முடிச்சோடனே சொல்லுவாங்க, ஓகே கமான் எல்லாம் ஸ்டாண்ட், லெட் ஸ்டாண்ட், கமான் ஸ்டாண்ட் இந்த லைன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த 2 நாள் கிளாஸ் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்பப்போ அல்லேலூயா சொல்ல போல பக்கத்தில் இருக்க காலை கையை பிடிச்சி குலுக்குங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொல்லும் பொழுது செய்யுங்க. சரிங்க? எப்போ செய்யுங்க? நீங்கள் தூங்கும் பொழுது செய்வேன் நான் சொல்லுவேன். ஆமென். பெண்களுக்கெல்லாம் கவலையில் எல்லாம் முக்காடு இப்படி இருக்குது. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி பக்கத்தில் தூங்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ரைட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தளர்ந்து போகாதீங்க. நெருக்கப்படும் போது தளர்ந்து போகாதீங்க. ஆமென், அல்லேலூயா. அதே 23ஆம் வசனத்தில் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. கிறிஸ்துவுடனே கூட சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. என்ன ஆசை? ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருந்தார். எங்கெல்லாம் கேட்காதீங்க. அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? சிஸ்டருடைய மூக்கு தொட்டு பார்க்கணும். அந்த அம்மா பெரிய பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டரு. சென்ட்ரல் பாஸ்டருக்கு தட்டு வந்து இது இவ்வளோ பெருசு இருக்கும். அதெல்லாம் எல்லா சாதமும் இருக்கும். உலகமே வேணான்னு சொன்னவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட பருப்பு சாதம், புளி சாதம், அவங்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறதுல எல்லாம் கொஞ்சம் 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 தான் வந்துடும். யாராவது வீட்டில் வந்தது கொடுத்து அனுப்ப, அதுவும் எல்லாம் கொஞ்சம் மட்டன் இருக்கும், மீன் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த அம்மா டெய்லி வந்து சாப்பாடு கொடுக்கும். தோத்துறமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமான்னு இப்படியே ஒரு 3 மாதம் சொல்லி, ஒரு நாள் அவளுக்குள்ளே ஒரு ஆசை, அந்த அம்மா மூக்கு தொட்டு பார்க்கணும்னு தொட்டுக்கிட்டாரு. தட்டு பறந்தது, ரூம் அலங்கோலமாச்சு. இந்த அம்மா ஓடி போய், ஐயோ சென்ட்ரல் பாஸ்டர் மூக்கு தொட்டார். என்கொயரி வச்சு சென்ட்ரல் பாஸ்டரே அமுச்சிட்டாங்க. அப்போ கேட்டேன், ஏன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை? எனக்கு இந்த 15 வயசுலேருந்து ஆசை இருந்தது தம்பி. வயசாக இது எனக்கு கண்ட்ரோல் பண்ணல. வயசுனால என்ன சொன்னா, அது வயசால் இல்லைடா, இது அபிஷேகத்தால். என்ன அபிஷேகம் குறைஞ்சதுனால என்ன வந்துருச்சு? இந்த ஆசை. இன்னைக்கு உங்கள் ஆசை என்ன? வீடு வாங்கணும், இன்னும் பணம் சம்பாத்தியம் பண்ணணும். தப்பு இல்லை. முதல்ல ஆசை இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோடு இருக்கிறவனுக்கு இந்த உலக ஆசை இருக்காதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஏனதானு இருக்கக்கூடாது. உலக ஆசையை வெறுத்தவன் தான் இயேசுவுக்கு பின்னால் போக முடியும். கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. அல்லேலூயா. அது அதிக நன்மையா இருக்கும். அது அதிக நன்மை. என்ன நன்மை? அந்த நகரத்துக்குள்ளே போகிறதுக்கு நன்மை, அந்த பட்டணத்துக்குள்ளே போவதற்கு ஒரு நன்மை, அந்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு நன்மை. 2 காரியம். அதிகமாக நெருக்கப்படும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அதிகமான உபத்திரத்தை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. இயேசுவோடு நடக்கணும்னு ஆசைப்படுங்க. அந்த நகரத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க
அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள, அந்த தேவனுடைய பட்டணத்துக்குள்ள போகிறவங்க உடைய குணம் எப்படி இருக்குன்னா, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஆமா, தேவனால் வருகிற மகிமையை அவர்கள் அதிகமாய் விரும்புவார்கள். They will love to praise God. அந்த பட்டணத்துக்குள்ள போறவங்க, அந்த ஸ்தலத்துக்குள்ள போகிறவங்க அதிகமாய் தேவட மகிமை தேடுவாங்க. உலக மகிமை தேட மாட்டாங்க. உலக மகிமை வேண்டும், அவசியம், ஆனால் அது கடைசியாக இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உலக மகிமை வேண்டும், அது தேவை, ஆனால் நம்ம வாழ்க்கையில் உள்ள கடைசியாக இருக்க வேண்டும். முதலாவது என்ன தேடணும்? அவருடைய மகிமையை தேடணும், அவரோடு நடக்க வேண்டும். எனக்கு வருகிற நெருக்கம், பாடுகள், நிந்தனை, அவமானங்கள் சகிக்கிற தன்மை வேண்டும். அல்லேலூயா. சகிக்கிற தன்மை இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை நாம் கடைப்பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமே, விசுவாசியாக இருக்கணுமே ஒழிய விச ஊசியாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய மகிமை தேடுதலாய் இருக்கும் பொழுது நாம் அவருடைய மகிமைக்குள்ள என்ன செய்வோம்? ஆமாம், உலகத்தினுடைய மகிமையை தேடுகிறவர்கள் தேவ மகிமைக்குள்ள என்ன செய்ய முடியாது. ஆமாம், அந்த உலகத்துக்கு வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இவங்க என்ன செய்வாங்களாம்? தேவனால் வருகிற மகிமையை என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. அவங்க எங்கே இருப்பாங்க? அவங்க எங்கே இருப்பாங்க? நித்திய நியாய தீர்ப்பில் எங்கே இருப்பாங்க? எங்கே இருப்பாங்க? பரலோகத்திலையா? எங்கே இருப்பாங்க? நரகம். ரட்சிக்கப்பட்டவன் தான், ஊழியக்காரன் தான், ரெவரண்ட் தான், பிஷப் தான். ஆமாம், மோஸ்ட்டு, ஆமாம், எல்லாம் ஹை லெவல் தான், பயங்கரமான பதவி. டிடிஹெச், எம்டிஹெச், பிடிஹெச், பிஹெச்டி. ஆமாம், அவர் தொப்பி என்ன, அவர் கையில் குச்சி என்ன, அவர் கட்டை சிலுவை என்ன, அவர் என்ன பந்தா கிந்தா எல்லாம். அங்கெல்லாம் நீ கிட்ட கூட வர முடியாதியா. நீ இந்த பைபிளை தூக்குறேன்னு சொன்னா, இந்த பைபிளை நீ வாசிக்கிறேன்னு சொன்னா, உலக மகிமைக்காக இதை நீ வாசிக்கிறாய் என்றால் தேவனுடைய மகிமைக்குள்ள என்ன செய்ய முடியாது. ஆமாம், சில பேர் பைபிள் வாசிப்பாங்க, அவசரமாக வாசிப்பாங்க. ஏன்? ஐயோ, ஆக்சிடென்ட் வராமல் இருக்கணும். சில பேர் பைபிள் வாசிப்பாங்க, என்ன ஐயோ, கெட்ட காற்று ஒன்றும் வந்துடக்கூடாது. சோத்திரம் 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 சோத்திரம். என்னையா அது? ஒருத்தன் இப்படின்றான், ஒருத்தன் அப்படின்றான், ஒருத்தன் இப்படின்றான், ஒருத்தன் இப்படின்றான். அப்படின்னா கெட்டது ஒன்றும் வரக்கூடாது. நேற்று நானும் மனாசும் பார்த்தோம், ஒரு பெரிய கல்லால் செய்யப்பட்ட தெய்வத்தை ஒரு 5-6 பேர் சேர்ந்து தூக்குறாங்க, தூக்க முடியல. ஆமாம், ஒரு குட்டி யானையில் ஏற்றுறாங்க, தூக்கவே முடியல. அது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 5-6 பேர் சேர்ந்து பாவம் கஷ்டப்பட்டு ஏற்றினுக்கிறாங்க. அது எங்கே ஏற போகுது? அது கால் இருந்தால் தானாலே ஏறி போயிடும்ல. அதுக்கு எங்கே கால் இருக்குது? நீ தூக்குனாதான். அதுக்கு 1,00,000 பேர் இருக்கிறாங்க. நம்ம தெய்வம் நம்மளை தூக்குறாருயா, நம்மளை சுமக்கிறாருயா. நமக்காக ஒரு ஸ்தலத்தை மனுஷன் கையால் செய்யப்படாத ஒரு மாபெரும் மகிமை மாளிகை கத்து வச்சிருக்கிறாரு. நம்ம அதுக்குள்ள போனோம்னா உலக மகிமையை வெறுத்து, உலக மகிமையை வெறுத்தாதான் அது கடைசி. பணம் வேணுங்க, பணம் வேணும். இந்த மாதம் கரண்ட் பில் நான் கட்டணும் 12ஆம் தேதிக்குள்ள. கட்டலைன்னா அடுத்த வாரம் நீங்கள் உட்கார முடியுமா என்ன? ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கரண்ட்டு? இல்லை, we have to pay. அதுக்கு பணம் வேணும். அப்போது நமக்கு பணம் வேணும்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம கட்ட முடியும். இல்லை பணம் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், அடுத்த வாரம் நமக்கு உக்காந்துன்னு விசிறிச்சு வேண்டியது தான். பணம் வேணும். அது எங்கே இருக்கணும்? கடைசியாக இருக்கணும். நம்ம உலக மகிமை வேணும். அது எங்கே இருக்கணும்?
கடைசியா அதுக்கு முன்னால நீங்க கர்த்தருடைய மகிமையை தேடுங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க, அவரில் அன்பு கூறுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பாதீங்க. சொல்லுங்க, மனுஷரால் வருகிற மகிமை அதிகமா விரும்பாதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் somebody should praise you. Don't expect that somebody should come and say thanks to you. No. இது நன்றி இல்லாத ஒரு 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 உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். They doesn't have thankful heart. அதெல்லாம் இருக்காது. காசு கொடுக்குறவங்க வாங்கினே இருப்பாங்க. நிறுத்திக்கிட்டுங்க, 7வது மாதம் உங்களை திட்டுவான், அவங்கள சபிப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படி அல்ல. எப்பொழுதுமே கர்த்தருடைய மகிமையை தேடிக்கொண்டு இருப்போம். ஆண்டவரே எப்போ வருவீர், எப்போ உண்மை நான் காண்பேன், எப்போ நான் உங்களோட இருப்பேன், ஆண்டவரே உன்னை தொட்டு பார்க்கணும், ஆண்டவரே நான் அவங்கள தொட்டு பார்க்கணும், ஆண்டவரே நான் தான் நீ காலேஜ் ஆண்டவரே அவனை தொட்டு பார்க்கணும், ஆண்டவரே ஆண்டவரே நீ சீக்கிரமாக வாங்க, ஆண்டவரே போதும் போதும் போதும், ஆண்டவரே போதும், நீ சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக வாங்க. இந்த உலக மகிமை தேடுறவர்களுக்கு இந்த வாஞ்சி இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய மகிமை தேடுறவர்களுக்கு அவருடைய மகிமைக்காக காத்திருப்பார்கள். அந்த மகிமைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய கையினாலே செய்த அந்த அந்த பரம எருசலேமை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே தகப்பனே, அல்லேலூயா, ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்ட நகரத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்க, நாங்கள் வந்து சேர கிருபை செய்யும். ஆண்டவரே இந்த பூமிக்குரிய நகரங்கள், இந்த பூமிக்குரியவர்கள் எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் பழமையாய் போயிடும், எல்லாமே ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாகும். ஒரு நாள் வரும் மனுஷ குலமே இந்த பூமியில் இருக்காது, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த உலகம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள, ஏனென்றால் கர்த்தர் வருகிறார், எல்லா மனிதன் நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. 2ஆய் பிரிக்க போகிறார். ஆமென். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடையும் பிரிக்கிறது போல கர்த்தர் 2ஆய் பிரிக்க போகிறார். பிரிக்கப்படும் பொழுது நான் எந்த பக்கம் இருக்க போகிறேன், கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த மகிமை இப்படிப்பட்ட மகிமையா இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சை என்ன வாஞ்சையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் வாய்க்கிறது ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் தலையில உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, யாரும் தலையை கீழே போடாதீங்க. நல்ல நம்ம தேவன் நீங்க பூமியில இல்லை, உள்ள பாதாளத்துல அல்ல. நீங்க தலையை கீழே போட்டா பாதாளத்துக்குரிய ஒரு தெய்வத்தை நீங்க கூப்பிடுன்னு அர்த்தம். தலையில உயர்த்தி கரங்களை அசைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ரட்சிப்பை புதுப்பி, ஆண்டவரே என்னுடைய உடன்படிக்கை புதுப்பிப்பீராக, அபிஷேகத்தை புதுப்பிப்பீராக. ஆண்டவரே எனக்குள்ள நல்ல சுவாபங்கள் வெளிப்படுவதாக, எனக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நீக்கி போடும். ஆண்டவரே ராஜா உமக்கு ஆண்டவரே உத்தமமாய் பின் செல்ல வர உதவி செய்யும். ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரே கிருபைகள் உண்டு. ஆண்டவர் சில சிலுவை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த சிலுவை நீங்க சந்தோஷமாய் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நீங்க பின் செல்லும் பொழுது கர்த்தர் கிருபை மேல கிருபை கொடுக்கிறாரு, வல்லமை மேல வல்லமை கொடுக்கிறாரு, மகிமை மேல மகிமை கொடுக்கிறாரு. தேவ மகிமை தேடுவதற்கு கர்த்தர் மகிமை மேல் மகிமை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா உலகத்தை தேடுவதற்கு அந்த மகிமை இல்லை. உலகத்தை தேடுவதற்கு அந்த மகிமை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறாரு. எடுத்துக்கொள்ளப்பட்ட மகிமைக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்துக்குரிய மகிமையை நான் பற்றி கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை பற்றி கொள்ளுகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறேன்? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பேருக்காக புகழுக்காக ஆண்டவரே நான் வாழாதபடிக்கு இயேசுக்காக மாத்திரம் வாழ கிருபை செய்வீராக. இயேசுக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை ஜீவிக்க கிருபை செய்ய ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாம் உலக மகிமை, ஆமென், உலக மகிமையாக Facebook, Instagram, இனி பல காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வெறுத்து தள்ள கிருபை செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவங்க சமூகம் மாத்திரம் நம்ம ஆண்டவரே நான் வாஞ்சிக்க கிருபை செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்காக மாத்திரம் ஆண்டவரை ஜீவிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே நெருக்கப்படும் பொழுது நான் இயேசுவோடு இருக்கணும்னு வாஞ்சிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெருக்கப்படும் பொழுது நான் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் நான் கிறிஸ்துவோட இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, நெருக்கப்படும் பொழுது கிறிஸ்துவோட கூட இருக்க
நான் ஆசைப்படுகிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. சொல்லுங்க, தேவையெல்லாம் நீதானே. ஆசையெல்லாம் நீதானப்பா, தேவையெல்லாம் நீதானப்பா. அப்பா, ஆசையெல்லாம் நீதானப்பா, என் தேவையெல்லாம் நீதானப்பா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசையோடு நீங்க இயேசுவை பின்பற்றுங்க. ஆமென். நெருக்கத்தின் மத்தியிலும் ஆசையெல்லாம் இயேசுதான். சொல்லுங்க, நெருக்கப்படும் பொழுது என் ஆசையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய மகிமையை தேட வேண்டும். மகிமை தேட தேட கர்த்தர் சொல்றார், நான் உன்னை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்வேன், உன்னை நான் மகிமை படுத்துவேன். உன்னை நெருக்கத்தின் மத்தியிலே நீ போனாய் இல்லையா, நெருக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே உன் தலையை உயர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே போகும் பொழுது நீ பொறுமையா இருந்தல, நீ எனக்காக அமைதியா இருந்தல, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். நீ தலை உயர பண்ணுவார். கர்த்தர் தலையை உயர பண்ணுவார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரோடு கூட இருக்கிறார். கண்ணு கட்டி கர்த்தர் நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதி கனமை உம்மைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.